ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக்சர் ரெசிபி தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் இது ஹோலி ஸ்பெஷல். இன்றைக்கி ஹோலி வருது இல்லைங்களா? இப்போ 25ஆந்தேதி ஹோலி இங்கே டெல்லியிலலாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதுக்கு ஒரு வாரம் முன்னத்துலேருந்தே ஒரு வாரம் முன்னாடியே நாங்கள் இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இதில் காரம் எதுவும் இல்லை. மிளகாய்த்தூள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸ்டார்ட். வாங்க மிக்சருக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு ரவை எடுத்துக்கிறேன். அளவு ஒரே கிண்ணமாக இருக்கட்டும்ங்க. இப்போ நீங்கள் இந்த கிண்ணத்தில் எடுக்கிறீங்கன்னா இந்த கிண்ணத்துலேயே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி கப்பில் எடுத்துக்கணும்னா கப்பிலே எடுங்க. ஒரே அளவை வச்சுக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம 2 கிண்ணம் ரவை எடுத்துருக்கோம். சரிங்களா? இதே கிண்ணத்தில் நம்ம தண்ணியும் அளந்து ஊற்றுவோங்க. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். 1 2 2.5 கிண்ணம் விட்டுக்கோங்க. 2.5 கிண்ணம் தண்ணி. இதை நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. ரொம்பவும் கொதிக்கக்கூடாது, லைட்டாக கொதி வந்ததும் பார்க்கலாங்க. இப்போ இந்த தண்ணி கொதி வர்றதுக்குள்ளேயே நம்ம இந்த மிக்சருக்கு வேண்டிய ட்ரை ஃப்ரூட்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை. சரிங்களா? ஒரு 1/2 கப்பு முந்திரி, ஒரு 1/2 கப்பு பாதாம். நீங்கள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்குதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உலர்ந்த திராட்சை, அதுவும் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 கப்பு போட்டுக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வறுத்துக்கலாங்க. அப்புறம் தாமரை விதையும் நம்ம ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். இப்போ வறுக்கும் போது போட்டுக்கலாம். அதையும் நான் இப்படி வச்சிடுறேன். சரிங்களா? காட்டுறதுக்காக. அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு துருவி இந்த மாவில் சேர்ப்போங்க. அதனால வச்சுருக்கேன். சரி, இது வந்து பாயில்டுங்க. பாயில் பண்ணி ஆற வச்சுருக்கேன். சரிங்களா? இதை நம்ம உரித்து துருவிக்கலாம். அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது தண்ணி பாயில் வந்துடுதுங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கும் சேர்ப்போம், அதனால். இப்போ இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. ரவையை ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துடுத்து. இப்போ இதை நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுருவோங்க. அது ஆறுற வரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் மூடி போட்டு வச்சிட்டேன். இப்போ இது கொஞ்சம் ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் இந்த ட்ரை ஃப்ரூட்டெல்லாம் வறுத்துக்கலாங்க. அடுப்பத்தை வச்சிட்டேங்க. கடாயை வச்சிட்டேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை நம்ம வறுத்துக்கலாங்க. அதே மாதிரி இந்த பாதாம் முந்திரியெல்லாம் பாதியாக பண்ணிக்கலாம். எப்படி? சரிங்களா? இப்படி நான் பண்ணிவிட்டு காட்டுறேன், பார்க்கலாம். இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரெடி ஆகிடுத்து. இது எடுத்துடலாம். இப்போ நம்ம தாமரை விதை ஒரு 2 பிடி போட்டுக்கலாங்க. இதையும் நம்ம வறுத்துக்கலாம். பார்க்கலாங்க. பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுடுது. சரிங்களா? இப்படி ஆகணும். அப்போ ஸ்டவ் ஸ்லோ பண்ணுங்க. இதுவும்
ஒரு பெரிய தட்டு எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கேன். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம், அதுக்காக தான். இப்போது இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டோம். இது ரெண்டுத்துக்கும் சரியாக இருந்தது. இப்போது 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் பதாம் முழு பதாமை 2 துண்டாக ஆக்கிட்டேன். சரிங்களா? அதை நம்ம வறுத்துக்குவோம். ஏன்னா பதாம் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு பதாமை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வறுபடட்டும். முந்திரி வரும். இப்போது முந்திரியும் போட்டுக்கலாங்க. இதையும் நம்ம கொஞ்சம் கோல்டன் கலராக வறுத்துக்கலாம். இந்த திராட்சையும் இதிலே போட்டுக்கலாங்க. நம்ம அதையும் கொஞ்சம் இது கூடவே வறுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃபயர்லேயே வைங்க. ஃப்ளேம் ஸ்லோவாக இருக்கட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தீஞ்சிட போகுது. பாருங்கள், இதுவும் வறுபட்டுல அந்த கடாய் சூட்லேயே கொஞ்சம் நேரம் விட்டு வச்சுருந்தேன். இதே மாதிரி ட்ரை ஃப்ரூட் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை கூட போட்டுக்கோங்க. கிருணி பழம், பூசணி விதை, அது மாதிரி எல்லா விதையும் நீங்கள் போட்டுக்கலாங்க. பிஸ்தா வேணுமா பிஸ்தா கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்குறத விட வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணால் ரொம்ப நல்லது இல்லைங்க. குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது சூடாக இருக்கும் போதே இது பிளாக் சால்ட்டுங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுப்போம். இப்போயே போட்டு அது நல்லா பிடிச்சிக்கும், அதனால தான். அப்புறம் நார்மல் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்புறமா இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுப்போம். அப்புறம் இது கூடவே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அரைச்சி வச்ச சர்க்கரை போடுறோம். நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், 2 டீஸ்பூன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். நான் 2 ஸ்பூன் போடுறேங்க. சரிங்களா? இதெல்லாம் போட்டு நல்லா இதை ஒரு சூடாக இருக்குது இந்த மாதிரி பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு இதில் பெப்பர் வேணும்னாலும் பெப்பர் போட்டுக்கலாங்க. இப்படி சொல்லுவாங்க, புளிப்பு, காரம், இனிப்பு நல்லாயிருக்கும். ஏன்னா சாட்டு மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்புறமா திரும்பி நம்ம இந்த ரவை சேவ், நம்ம காரா சேவ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த சேவ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் அது கூடவும் இது நல்லா பரவலாக ஒட்டிக்கும். இப்போ இந்த சூடில் இதுலேயும் பிடிச்சிக்கும். அப்புறம் அதுவும் நல்லா அதோட கலந்துரும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இதை அப்படியே நம்ம ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ரவையை ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு துருவல் எடுத்துங்க. நல்லா சன்னமாக இருக்கிறது, ரொம்ப சின்ன இது ஹோல்ஸ் இருக்கிறது. சரிங்களா? இதில் நம்ம இந்த உருளைக்கிழங்கை 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சோம் இல்லைங்களா? அரை வச்சு அதை நம்ம இதில் துருவிப்போம். சரிங்களா? துருவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கும் நம்ம நல்லா துருவியாச்சு. இப்போ இந்த ரவையை பார்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஆறிடுதுங்க. இப்போ நம்ம இந்த ரவையை இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா பிசையலாங்க. நீங்கள் துருவும் போது இப்படி தாங்க துருவணும், கட்டிகள் இருக்கக்கூடாது. சரிங்களா? இதே மாதிரி தான். இப்போ இந்த உருளைக்கிழங்கும் இந்த ரவா மாவும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக தெரிஞ்சால் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நீங்கள் தெளிச்சிக்கோங்க. எப்போனா உருளைக்கிழங்கால் ஹார்டாகவும் ஆகும், சாஃப்டாகவும் ஆகிடும் ரொம்ப. ஆனால் இப்போ சரியாக தான் இருக்குது. நான் பிசைஞ்சிக்கிறேன் பாருங்கள், பார்க்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரே பாத்திரத்துலேயே நம்ம வேலையை முடிச்சிடலாம். இல்லைன்னா ஒரு 2-3 பாத்திரம் அழுக்காயிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. எதில் நீங்கள்
மிக்ஸ் பண்ணுறீங்களோ ரவையை அதுலேயே பசிகிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இது நல்லா ஆயிடுத்து. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மிளகுத்தூள் எதுனா வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஊர் சைடெலாம் நல்லா காரசாரமாக சாப்பிடுவாங்க. இங்கே இந்த ஹோலி பண்டிகை செய்கிறதுனால குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்கன்றதுனால இதை முடிஞ்ச அளவு அவங்க இப்படி தாங்க ஒன்றும் போட மாட்டாங்க. எதை போடுறதா இருந்தாலும் அந்த ட்ரை ஃப்ரூட்டில் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, இந்த முந்திரி அதில் போட்டுப்பாங்க, வறுக்கிறதுலையே மிக்ஸ் பண்ணிப்பாங்க தவிர மீதி எதுவுமே போட மாட்டாங்க. இந்த பூஜாக்கெலாம் இவங்க நவராத்திரி, இந்த ஹோலி பண்டிகை, இந்த சிவராத்திரிலாம் இந்த மாதிரி நம்கின் தாங்க சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டாக இருக்குமேக்காண்டி காரமாக இருக்காது. நார்த் சைடெலாம் இது ரொம்ப ஃபேமஸ். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுரும், இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. சரிங்களா? பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம முடி போட்டு வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை காய வைக்க வேண்டியதாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இப்படி தான் இருக்கணும் மாவு. சரிங்களா? ஓகே, இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நான் எண்ணெய் கடாய் ஏற்றிட்டு பார்க்கலாங்க. கடாய் வச்சாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம மாவு புழியறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஓமப்பொடி தட்டு தான் போட போகிறேன். சரிங்களா? ஓமப்பொடி புழியிற தட்டு போட்டேன், எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவு முடிஞ்ச அளவு மூடி வைங்க, இல்லைன்னா ட்ரை ஆகிடும். அதே மாதிரி அப்போ உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரிஞ்சாக்கா, அதாவது ஹார்டாக தெரிஞ்சால் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. கொஞ்சம் இது போடும்போது கொஞ்சம் ஹையாக வைங்க, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணுங்க, ஏன்னா இது ரவை ரொம்ப குயிக்காகிடும். அதே மாதிரி உங்களுக்கு மிளகாய்த்தூள், மெழுகுத்தூள் எல்லாம் வேணும்னா கொஞ்சம் இந்த மாவு கூடவே போட்டு கலந்துக்குங்க. நாங்கள் எப்போவுமே இங்கே இருக்கிறதுனால இதே ஸ்டைலில் செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சுங்க, அதனால தான். சரிங்களா? இப்போ புழியறத பார்க்கலாம். புழிஞ்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக வருதான்னு. கரெக்டாக வருதுங்க. இப்போ இதிலையே எடுக்கலாம். ஓமப்பொடி எப்படி புழியும் அதே மாதிரி தாங்க. எவ்வளோ வருதோ அவ்வளோ புழிஞ்சுருங்க. இதையும் மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் கலர் வேணுன்னா மஞ்சளாக போட்டுக்கோங்க. இதை நாங்கள் ஒயிட்டாக தாங்க இங்கே பண்ணுவோம். இப்போ அழகாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது இப்படி தாங்க ஒயிட்டாக தான் இருக்கும், ஏன்னா ரவை இல்லைங்களா, நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி எதுவுமே சேர்க்கல, அதனால் இது ஒயிட்டாக தான் இருக்கும். இந்த இதெல்லாம் அடங்குந்தோம் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த ஆயிலில் இருக்கிற பபிள்ஸ்லாம் அடங்குந்தோம் நம்ம எடுத்துடலாம். அப்போ அது பொரிஞ்சிருதுன்னு அர்த்தம். சேம் ஓமப்பொடி, முறுக்கெல்லாம் செய்கிற மாதிரி தாங்க. ஆனால் ரவையில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்குங்க. வெறும் 2 கப்பு ரவை, 2 கிண்ணம், ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், அவ்வளோதாங்க வெந்தெடுத்து. இன்னும் ஒரு ஈடு நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஓமப்பொடி பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக காட்டுறேங்க. இன்னும் ஒரு வாட்டி என்ன போட்டுக்கலாம், பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இது ஃப்ரை ஆகிடுது. இதே மாதிரி நம்ம எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு லாஸ்ட் பேட்சில் காட்டுறேங்க. ஓகே, பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் முடிய போது நம்ம எவ்வளோ சுட்டு அடிக்கிட்டோம். இப்போ இது லாஸ்ட்டாக இருந்தாலும் இங்கே பாருங்கள், இதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு ரவைன்றதுனால டைட் ஆகிடும். அப்பப்போ கொஞ்சம் பிசைஞ்சு ஸ்மூத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கு அச்சில் போட்டு, ஓமப்பொடி அச்சில் போட்டு செய்யுங்க.
சரிங்களா? இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டிடுறேன் பார்க்க. கடைசியாக திரும்பி பிழிஞ்சு காட்டிடுறேங்க. அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். அவ்வளோதாங்க. இனிமேல் இதை எடுத்துகிட்டு இனிமேல் நான் எடுத்துகிட்டு இதெல்லாம் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். அவ்வளோதாங்க, லாஸ்ட் பேட்ச்சு சுட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு மிக்சிங் பண்ணி காட்டுறேங்க. சரிங்களா? பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு. நம்ம 2 கிண்ணம் ரவை போட்டோம், ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டோம், மீதி வறுத்து வச்சதெல்லாம் இதிலே இருக்குது, அந்த ட்ரை ஃப்ரூட்லாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேங்க உங்களுக்கு, பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தாங்க மிக்ஸ் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்கள் வேணுன்னா இதில் மிளகுத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. நாங்கள் எதுவும் போடல. இந்த மாதிரி தான் ஸ்வீட் அண்ட் சால்ட்டை தாங்க சாப்பிடுவோம். சரிங்களா? பாருங்கள், இந்த ட்ரை ஃப்ரூட்டெல்லாம் போவேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது இப்போ ஒரு நல்ல ஒரு டப்பாவில், ஹேர் டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. 1 வீக் ஆனாலும் 1 மாதம் ஆனாலும் இது நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வருங்க.